ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, வாழ்க்கையையே தலைகீழாய் புரட்டி போடும் ஒரு வார்த்தை. தினமும் தூங்கும்போது இது சொல்லிவிட்டு தூங்கு என் செல்லமே. உனக்கானது நல்லது நடக்க துவங்கிவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் எதற்காகவும் நீ முன்வைத்த காலை பின் வைக்காதே. அடுத்தவனை நாடி நீ நிற்க வேண்டாம். உனது குறைகளை மற்றவர்களுடன் நீ பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நீ யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். முயற்சி செய்து கொண்டே இரு. வாழ்க்கையில் மேடு வெள்ளம் இன்பம் துன்பமும் இல்லாமல் இருக்கவே இருக்காது. இவைகளை கடந்து வந்தால்தான் நீ வாழும் வாழ்க்கைக்கு நிரந்தர வழி பிறக்கும். போதும் என்ற மனம் வேண்டும். மனதை கட்டுப்படுத்தவே முடியாது. ஆனால் என்னிடம் ஐக்கியமாகிவிட்டால் உன்னால் உன் மனதை கட்டுப்படுத்த முடியும். நீ நினைப்பது என்ன தெரியுமா? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். அப்படி இருந்தும் எனக்கு வழி எப்போது தீரும் என்று நீ நினைத்து கொண்டிருந்தாய். இப்படியே தான் நான் கடைசி வரைக்கும் இருக்க வேண்டுமா? அப்படி என்று நீ புலம்புகிறாய். நீ என்னை தேடி வரவில்லை. உன் சாயப்பா நான் தான் உன்னை வரவழைத்தேன். ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய். உன்னோடு உன் சாயப்பா நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் வரும். இனி கலங்காதே. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் இருக்கிறேன். உன் சாயப்பா நான் உன் கூடவே இருக்கிறேன். நீ எங்கும் எதையும் தேடிச் சொல்ல வேண்டாம். மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நீ நினைக்கும்போது என்னுடைய குழந்தை என்னிடம் மட்டுமே உரிமையாய் கேட்பது பார்த்து நான் ஆனந்தம் அடைகின்றேன். என் செல்ல பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை பார்த்து பார்த்து நான் அள்ளி அள்ளி கொடுப்பேன். உன்னை உனக்கான வாழ்க்கையுடன் வாழ வைப்பேன். ஆம் செல்லமே, வெற்றி சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன். அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் நடக்கப் போகிறது. உன் வளர்ச்சி என்பது வானில் மின்னும் நட்சத்திரங்கள். ஆம், அந்த நட்சத்திரங்களைப் போல நீ ஜொலிக்கப் போகிறாய். உன் சிரிப்பில்தான் என் சந்தோஷம் இருக்கிறது. ஆம் செல்லமே, உனது பிரார்த்தனைகளையும் உனது நம்பிக்கைகளையும் கண்ணுக்கு தெரியாத விஷயங்களாக இருந்தாலும் நடக்கவே நடக்காது என்று கூறும் இந்த எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நடத்தி காட்டிவிடும் என்பதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. உன் மனதில் வெகு நாட்களாக நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை உன் சாயப்பா நான் நடத்தி காட்டப் போகிறேன். இன்று உன் குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது. நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது விரைவில் நடக்கும். எந்த நொடியிலும் மாற்றம் நிகழும். ஆம் செல்லமே, நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு நிச்சயம் பல அதிசயங்கள் நடக்கப் போகிறது. என் செல்ல பிள்ளையே, அதற்கு நீ நம்பிக்கையோடு இருக்க வேண்டும். கால நேரம் நல்லவிதமாக உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது. சற்று மனம் தளர்ந்து விடாதே. உன் சாயப்பா நான் இருக்கிறேன். ஏதோ ஓர் உறவின் அன்பிற்காகவும் ஆறுதல் வார்த்தைக்காகவும் உன் மனம் ஏங்கிக் கொண்டிருக்கிறது. நான் சொல்வது சரிதானே? கவலைப்படாதே. விரைவில் அது நடக்கும். ஆம், சூரியனின் ஒளியைப் போல நீ பிரகாசமாக இருப்பதற்காகத்தான் நான் உன்னை வழி நடத்தி செல்கிறேன். அதை மட்டும் நன்றாக புரிந்துகோ. முட்டாள்களுடன் விவாதம் செய்வதை விட்டுவிட்டு நான் தான் முட்டாள் என்று ஒப்புக்கொண்டு சிரித்தபடி நகர்ந்து விடு. சரியான பாடம் தகுந்த நேரத்தில் கிடைக்கும் அவர்களுக்கு. எப்போதும் புலம்பிக் கொண்டே இருக்காதே. எனக்கு என்ன கவலை என்றுதான் சொல்லிப்பாரேன். எனக்கு என்ன கவலை என்றுதான் சொல்லிப்பாரேன். உனக்குள் தைரியம் கிடைத்துவிடும். அப்பொழுது உன் பலம் என்ன என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்படியென்றால் நீ எந்த செயலாக இருந்தாலும் தனியாக செய்ய கற்றுக்கொள். நீ தோற்றுவிட மாட்டாய். நீ தோற்று விடுவாய் என்று எதிர்பார்க்கும் நேரத்தில் நீ எழுந்து நில். அவர்களின் கண்களில் பயம் தெரியும். அதுதான் உன்னுடைய முதல் வெற்றி. ஆம் செல்லமே, வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றால் உன் பெற்றோரையும் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இது உன் சாயப்பாவின் கட்டளையும் சத்திய வாக்குமாகும். மேலும் இந்த பிரபஞ்சத்தில் வசதியோடு வாழ்பவர்களை விட வலியோடு வாழ்பவர்கள்தான் அதிகமாக இருக்கின்றனர். வசதியாக வாழ்பவர்களுக்கு வழி தெரியாது. வலியோடு வாழ்பவர்களுக்கோ வாழ்க்கை புரியாது. யாரை நீ எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ அவர்களால் உனக்கு சிறிதளவும் நல்லது நடக்கப் போவதில்லை. அதை உனக்கு உணர்த்தவே இவர்களின் சுயரூபத்தை உனக்கு காண்பித்தேன்.
ஆனால் நீயோ வெகுளியாக இருந்து விட்டாயே. அவர்களையே நம்பி உன் பொருட்களையும் இழந்து விட்டாயே. இந்த கெட்ட காலத்தையே மறந்துவிடு. மனிதனாக பிறந்து விட்டால் அனைத்தையும் தாண்டித்தான் போக வேண்டும். உன் கஷ்டங்களை எல்லாம் மறந்துவிடு. ஆம் செல்லமே, உன் வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகிறாய். ஆம் செல்லமே, அப்போதுதான் உனக்குள் தன்னம்பிக்கை பிறக்கும், தைரியம் கொடுக்கும், நம்பிக்கை கிடைக்கும், எதையும் சாதிக்கலாம் என்ற எண்ணம் பிறக்கும். சரிதானே? என் மகளே, மகனே, உன் மனதை சந்தோஷமாக வைத்துக்கொள். உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. என் செல்லப்பிள்ளை, நீ இந்த நிமிடம் நீ எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த கவலை கூடிய விரைவில் சரியாகி சந்தோஷமாக நீ வாழப்போகிறாய். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் கூடிய விரைவில் அற்புதத்தை நிகழ்த்தப் போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தால் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் நேரம் வந்துவிடும். அதற்கு மாறாக நீ கவலைப்பட்டு கொண்டே இருப்பதால் எதுவும் உடனடியாக மாறப்போவதில்லை. நீதி, நேர்மை என நல்ல வழியில் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்கிறாய். மற்றவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள். ஆனால் நல்லதையே நினைத்து நல்லதையே செய்யும் நான் மட்டும் ஏன் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன்? அப்படித்தானே புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆம் செல்லமே, கலங்காதே. இனி உனக்கு உன் வாழ்வில் திருப்பம் ஏற்பட போகிறது. ஆம், உன் கஷ்டத்திற்கான பல நாள் பிரச்சனைகளை உன் சாயப்பா தீர்த்து வைக்கப் போகிறேன். அதை தீர்க்கமாக நான் நம்பு என் செல்லமே. உனக்கானது எல்லாம் நல்லதுதான் நடக்கும். நீ என்னிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்பது என்ன தெரியுமா? எப்போது என்னுடைய துயரங்கள் தீரும், இன்னும் எத்தனை நாட்கள் தான் காத்திருக்க வேண்டும் என இயங்குகிறாய். அதைத்தான் தீர்க்கமாக முடித்து வைக்க உன் அருகில் வந்துவிட்டேன். இதோ நான் உன் வீட்டிற்குள்ளே வந்துவிட்டேன் என் செல்லமே. இப்போது உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன். சிலையாகவும் ஓவியமாகவும் உன் மனதில் அமர்ந்து விட்டேன். இனி உன் கவலைகளையும் துயரங்களையும் என அனைத்தும் காணாமல் போகப் போகிறது. வாழ்க்கையையே தலைகீழாக புரட்டி போடும் ஒரு வார்த்தை தினமும் தூங்கும்போது சொல்லிவிட்டு தூங்கு என்று நான் அதை சொல்கிறேன். அது என்ன தெரியுமா? ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய ஜெய சாயி. ஆம் செல்லமே, இந்த மந்திரத்தை நீ தினமும் தூங்கும்போது நீ சொல்லிவிட்டு தூங்கு. ஆம், அதற்கப்புறம் பார், உனக்கான எல்லா கஷ்டங்களும் காணாமல் போய்விடும். உன் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடும் இந்த வார்த்தை. ஆம், நிச்சயமாக உனது வாழ்க்கையில் எல்லாம் நல்லது நடக்கும். ஆம் செல்லமே, நல்லது நடக்கும். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் தைரியமாகவும் இரு. உன் சாயப்பா எல்லாவற்றையும் நல்லதாகத்தான் உனக்கு நடத்தி காண்பிப்பேன். ஆம், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.